That's what it means, the day of the Lord. கர்த்தருடைய நாள் என்று சொன்னால் அதுதான் அதனுடைய அர்த்தம். It will be a day when the judgments of God will begin to openly manifest. தேவனுடைய நியாய தீர்ப்புகள் வெளியரங்கமாய் திறந்த நிலையில் வெளிப்படுகிற நாளாய் அது ஆரம்பமாகும். Isaiah chapter 2 verse 12. ஏசாயா 2:12. Chapter 13 verse 6 and 9. It will be a day when God will judge falsehood, hypocrisy and uncleanness in the church. கள்ளத்தனத்தையும் திருச்சபைக்குள் இருக்கக்கூடிய மாய்மாலம் அசுத்தத்தை தேவன் நியாயம் தீர்க்கிற ஒரு நாளாக அது அமையும் என்றார். So the people of God must flee from it. Falsehood, கள்ளத்தன பொய்மை, unholiness, பரிசுத்தமின்மை, uncleanness, அசுத்தம் and all forms of unrighteousness. எல்லா விதமான அநீதியும் அநியாயங்களும். When this angel will begin to sweep the chaff, இந்த தூதன் பதரை பெருக்க ஆரம்பிக்கும் போது, the people who refuses to mend their ways will be cleaned out of the churches. தங்கள் வழிகளை சீர்படுத்திக் கொள்ள மறுக்கிற ஜனங்கள் எல்லாரும் திருச்சபையை விட்டு துடைத்தெறியப்படுவார்கள். Luke chapter 3 verse 17. லூக்கா 3:17. And the people who was cleaned, swept out of the churches, திருச்சபை விட்டு துடைத்தெறியப்பட்ட இந்த ஜனங்கள், they will then go and join themselves with such other like-minded people. அவர்கள் போய் தங்களைப் போல மனதை உடைய ஜனங்களோடு சேர்ந்து கரம் கோர்த்துக் கொள்வார்கள். And they will yoke themselves to unclean spirits of deception. வஞ்சிக்கிற அசுத்த ஆவிகளின் நுகத்தோடு தங்களை பிணைத்துக் கொள்வார்கள். And they will say, அவங்க சொல்லுவார்கள், God told us to start our own church. தேவன் எங்களை சொந்தமாய் சபை ஆரம்பிக்க சொன்னார். God told us to start our own ministry. நாங்கள் சொந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும்படி கர்த்தர் எங்களை நடத்தினார். God told us don't mix with anybody. யாரோடையும் நீங்க சேரக்கூடாது என்று கர்த்தர் எங்களுக்கு சொல்லிவிட்டார். Stay exclusively all by yourself. நீங்களாக மட்டும் தனித்து தரித்திருங்கள் என்று சொல்லிவிட்டார். You are the only true revelation of the last days. நீங்கள் மட்டுமே உண்மையான கடைசி கால வெளிப்பாடுகள் என்று சொல்லிவிட்டார். These are all deception from the pit of hell. இவைகள் அனைத்தும் பாதாள படுகுழியிலிருந்து வெளிவந்த வஞ்சகங்களாகும். And you will open the door to false spiritual experiences. பொய்யான ஆவிக்குரிய அனுபவங்கள் உங்களை ஆக்கிரமிப்பதற்கு இடம் கொடுத்து வாழ்க்கை திறந்து கொடுத்து விட நினைந்து கொள்ளுங்கள். Then the third saint said, அடுத்து மூன்றாவது பரிசுத்தவான் சொன்னார், deception will ride high during the day of the Lord. கர்த்தருடைய நாளின் போது வஞ்சகம் தலைவிரித்தாடும். 2 Thessalonians chapter 2 verses 9 to 10. 2 தெசலோனிக்கர் 2:9-10 வசனங்கள். That too is the day of the Lord. அதுவும் கூட கர்த்தருடைய நாள்தானாம். Because he has determined to turn them over to delusion because of their stubbornness. ஏனென்றால் அவர்களுடைய மன கடினத்தின் நிமித்தம் அவர்களை வஞ்சகத்துக்கு ஒப்புக்கொடுக்க அவர் தீர்மானித்து விட்டார். 2 Thessalonians chapter 2 verse 11. 2 தெசலோனிக்கர் 2:11 வசனம். No matter how much God's grace reaches out, எவ்வளவுக்கு அதிகமாக தேவனுடைய கிருபை வெளிப்பட நம்மை சந்திக்க வந்து கொண்டிருந்தாலும் சரி, those who are under deception will be stubborn in their hearts. வஞ்சகத்தின் பிடியில் சிக்கியிருப்பவர்கள் தங்கள் இருதயத்திலே பிடிவாதம் பிடிக்கிற மன கடினத்தில் தான் இருப்பார்கள். And because of their pride they cannot humble themselves. அவர்களுக்குள் இருக்கிற தற்பெருமையின் நிமித்தம் அவர்களால் தங்களை தாழ்மைப்படுத்தவே முடியாது. Now listen. இப்பொழுது கவனியுங்கள். Then when the patience of God runs out, இந்த நிலையில் கர்த்தர் தம்முடைய பொறுமையை இழக்கும் போது, then he turns them over to delusion. அவர்களை இந்த மாயைக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார். He turns them over to delusion. அவர் அழிந்து போகும் மாயைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்து விடுகிறார். This is what will happen. இதுதான் நடக்கும். So those who have been turned over to disillusion, இப்படிப்பட்ட வஞ்சக மாயைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள், they are the false believers who will turn against and betray the true believers of God in the last days. கடைசி நாட்களில் மெய்யான தேவனுடைய விசுவாசிகளுக்கு எதிராக செயல்பட்டு அவர்களை காட்டிக் கொடுக்கக்கூடிய துரோகிகளான கள்ள விசுவாசிகளாய் அவர்கள்தான் வலம் வருவார்கள். Matthew chapter 24 verse 10. மத்தேயு 24:10. Mark chapter 13 verse 12. மார்க்கு 13:12.
as it happened in the days of Daniel. தானியேலின் நாட்களில் நடந்தது போலவே. What happened during their days? தானியேல் நாட்களின் போது என்ன நடந்தது? In Daniel chapter 3 and chapter 6. தானியேல் 3-6 அதிகாரங்களில் there were persecutions against the believers. விசுவாசிகளுக்கு எதிரான உபத்திரவம் தாண்டவம் ஆடியது. So shall it happen in your days. உங்கள் நாட்களிலேயும் அப்படியே நடக்கும். Daniel chapter 7 verse 21. தானியேல்